நான் கேட்குறேன், உங்களுக்கு இந்த மாதிரியாக பேசுகிறதுக்கு வெட்கம் இருக்காதான்னு கேட்குறேன். மகேஷ் பொய்யாமொழியை வீட்டுக்கு அனுப்புங்கிறேன். நான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த பொழுது போகலைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை கையில் இருக்குன்னா இந்த மொழி பிரச்சனை கையில் மாட்டிட்டு முழிக்கிறது. ஸ்டாலினுடைய அறிக்கை இன்றைக்கி வந்திருக்கு. நான் கேட்குறேன், உங்களுக்கு இந்த மாதிரியாக பேசுகிறதுக்கு வெட்கம் இருக்காதான்னு கேட்குறேன். என்ன சொல்லியிருக்காரு இன்றைக்கி? நாங்கள் இருமொழி கொள்கையை ஏற்பவர்கள். 3வது மொழிக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை. நான் ஏற்கனவே 48 முன்னணி தலைவர்கள், ஆற்காடு வீராசாமி அவர்கள் குடும்பம், துரைமுருகன் அவர்கள் குடும்பம், டிஆர் பாலு குடும்பம், இவங்க எல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்ற சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தின் பட்டியல் நான் 4 வருஷம் முன்னாடியே வெளியிட்டேன். உங்கள் ஸ்கூலுக்கு மும்மொழி 4 மொழி, அதை ஏன் உங்கள் தகப்பனார் கொண்டு வந்ததானே சமச்சீர் கல்வி? உங்கள் தகப்பனார்